இது தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறை. முன்னாடி நீங்க போய் சிஎம்டியில் வீடு கட்டணும்னா ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபா கொடுத்துட்டு இருந்தீங்க. கொடுத்தாங்களா இல்லையா? அப்ரூவலுக்கு டிடிசிபியில் ஒரு ஏக்கர் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? முடியாதா? முடியாது. அதுக்கு ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ துறை, எல்லா இடத்துலையும் ஆத்துமணல் அள்ளக்கூடிய பிடிஎஃப், ஆத்துமணல் அள்ளக்கூடிய பொதுப்பணித்துறை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா இடத்துலையும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், எல்லா இடத்துலையும் ஊழல்கள். அப்ப இந்த ஊழலை ஒழித்த வரலாறு தமிழகத்தின் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர். இந்த வரலாறை யாரும் உருவாக்கியது கிடையாது. திமுக இந்நேரம் தொடர்ந்து இருந்தா அதே குடும்பத்தோடைய ஊழலுடைய கலெக்ஷன் இருந்திருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும், கீழே வரைக்கும். அப்ப முதலமைச்சர் தன்னுடைய நேர்மையை பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரோ அதை உருவாக்கி இருக்கார். முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்கள் அவ்வளி, அமைச்சர்கள் எவ்வளியோ எம்எல்ஏக்கள் அவ்வளி. சோ நிர்வாக மாற்றம் எந்த அளவிற்கு உருவாகி இருக்கு, அதுதான் மிகப்பெரிய வெற்றி இந்த அமைச்சரவையில், மக்களுக்கானது. அதுக்கப்புறம் கூட்டணியை உருவாக்கின பிறகு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்க அமைச்சரவை விமர்சிச்சார். எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம போயிட்டாங்க, எங்க கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க அமைச்சரா இருக்கணும், இவங்க செஞ்சது தவறு. அதுல திரு ஏ ராஜா அவர்கள் ரொம்ப வாயில சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகள். நான் ஒன்னே ஒண்ணு பதிவா கேட்கிறேன், திமுகங்கிறது தனி கட்சி, காங்கிரஸ்ங்கிறது ஒரு தனி கட்சி, ஐஎம்எல்ங்கிறது தனி கட்சி, கம்யூனிஸ்ட்ங்கிறது ஒரு தனி கட்சி, விசிக என்பது தனி கட்சி. தேர்தல் முடிந்த பிறகு அந்தந்த கட்சியுடைய உயர்நிலை குழு எடுக்கக்கூடிய முடிவை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க வந்தது? எங்க வந்ததுன்னா, ஏன் தோத்தாங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே, இந்த பண்ணையார்த்தனமும் இந்த ஆதிக்கம் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம். இன்னைக்கு வரைக்கும் புரியல அவங்களுக்கு. ஆதிக்கத்தை எதுக்குறதா அரசியல். ஒரு இன்னொரு கட்சியை பார்த்து நீங்க ஏன் இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய ஆதிக்கம் எங்கிருந்து வருதுன்னா, தன்னை பிறப்பிலிருந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், பிறப்பால் ஒருவர் முதல்வர் ஆகும் பொழுது ஏற்படக்கூடிய மனநிலையுடைய பிரச்சனை. இந்த மனநிலையை உடைக்கிறதுக்கு தான் அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த மனநிலையை உடைக்கிறது தான் தமிழக மக்களின் ஆதிக்கத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அப்ப விசிகேவை பார்த்து அசிங்கமான வார்த்தைகள், கம்யூனிஸ்ட் தோழர்களை பார்த்து அசிங்கமான வார்த்தைகள் சமூக ஊடகத்துல, ஐஎம்எல்ல பார்த்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத சார்பின் தான் முக்கியம் சொல்லக்கூடிய திமுக ஐஎம்எல்ல பார்த்து சொல்றாங்க. இப்ப காதர் மொய்தீன் சார் பேசவே மாட்டாரு, அவருக்கே கோவம் வந்து திமுகவை பார்த்து இந்த மாதிரி பேசுறீங்க, உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்குன்னு சொல்ல வச்சது யாருன்னா திமுக காரங்க. அப்ப எங்க ஆதிக்கம் இருக்கு? இந்த ஆதிக்கத்தை ஒழிக்கிறது தான் மக்கள் அணி திரண்டாங்க. அதுக்கேற்ற கூட்டணிகள், அரசியலமைப்பை பாதுகாக்க தான் கூட்டணி உருவாக்குனாங்க. இதுதான் உண்மை. அந்த சமயத்துல நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், ஏன் அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இப்ப முன்னாள் மாவட்ட செயலர்கள், இந்நாள் மாவட்ட செயலாளர்கள், எம்பிகள் எல்லாரும் வரும் பொழுது ஏன் வரவேற்கிறோம்? அதை மக்கள் மன்றத்துக்கு முன்பு நாங்க பதிவு பண்றோம். ஏன் பதிவு பண்ணோம்? நாங்கள் மக்கள் ஆட்சியை நம்புறோம். ஏன் வரவேற்கிறோம் அதிமுக தொண்டர்கள் அப்படின்னா, புரட்சி தலைவி அம்மா இறந்த பிறகு பொதுச் செயலாளருடைய முடிவுகள் அதிமுக தொண்டர்களுக்கு எதிராக இருந்துச்சு. அதனாலதான் 14-15 தோல்விகள். அந்த தோல்விகள் முடிந்த பிறகு தெளிவாக சொல்றோம், பிஜேபியோட சேர்ந்த மிகப்பெரிய தோல்விகளை அதிமுக தொண்டர்கள் எவ்வளவோ எலெக்ஷன்ல வேலை பண்ணி அவங்க வந்து சரி வேற வழி இல்ல கட்சி போக வேண்டியதாச்சுன்னு இருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய சூழ்ச்சி ஒண்ணு உருவாக்குனாங்க.